அருகே நிலத்தில் தண்ணீர் குழாய் அமைப்பதை கேட்ட குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மீது தாக்குதல். பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாண்டுரங்கன். இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை அவரது உறவினரான ரெங்கநாதன் என்பவர் வாங்கியதாக தெரிகிறது. அதில் பாண்டுரங்கனின் சகோதரி கல்பனா என்பவர் கையொப்பம் இடாமல் பத்திரம் பதிவு செய்ததாகவும், இது குறித்து கல்பனா கடந்த 2018ஆம் ஆண்டு ஊத்தங்கரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு தற்போது விசாரணையில் இருந்து வரும் நிலையில் ரெங்கநாதன், அவரது மகன் பாலமுருகன் மற்றும் அவர் குடும்பத்தார் அந்த நிலத்தில் தண்ணீர் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதனை கேட்க சென்ற பாண்டுரங்கன் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த மகேஸ்வரி, சசிகலா, ஹரிதாஸ், ஜீவிதா, ஜீவா, மோனிகா ஆகியோர் மீது சரமாரியாக கட்டை மற்றும் செங்கற்களால் தாக்கியுள்ளனர். இதில் இரு தரப்பினரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்து மண்வெட்டியால் தாக்கப்பட்ட பாண்டுரங்கன் கூறுகையில், என் மீதும் எனது மனைவியின் மீதும் இதுவரை 3 முறையும் வழக்கு பதிவு செய்து பேரளவுக்கு மட்டுமே விசாரித்து வருவதாகவும், அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் என்பதால் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும், தாக்குதல் நடத்திய ரெங்கநாதன், சரஸ்வதி, பாலமுருகன், கருப்பண்ணன், தவமணி, சபரி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய பேர் பாண்டுரங்கன். நான் ஆனந்தூர் வில்லேஜில் இருக்கேங்க. எங்களது பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்காக கேஸ் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கேஸ் போட வச்சுருக்கு அக்கா வச்சுங்க. அவங்களாம் கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் போய்ட்டு அதில் குழி எடுக்கிறதுக்காக கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் குழி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதை வந்து அவங்க வாலண்டியாக வந்துட்டு பிரச்சனை பண்ணி அங்கேயே நிலத்தாண்டியே மம்முட்டியால் அடிச்சிட்டாங்க என் தம்பியை. சரின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் போட்டோம். மறுபடியும் வந்துட்டு இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வீட்டாளுங்க பார்க்குறதுக்குள்ள அங்கே பிரச்சனை பண்ணி வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை, எங்கள் தம்பி பசங்க எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணிவிட்டு என்னையும் கத்தியால் வெட்டிட்டாங்க சார். வெளியிலேருந்து ஆள் வர வச்சு அடிச்சாங்க. இது வந்து முன்னே ஒரு டைம், இது 2 டைம் முன்னாடி நாங்கள் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து அவங்களும் வந்துட்டு அமைதியாக இருங்க, கேஸ் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்களையும் வான் பண்ணாங்க. அப்பயும் அவன் கேட்காம இதை வந்து எங்களுக்கு ரொம்ப அடிப்பட்டது இல்லாத கத்தியில் வெட்டினதில் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.